மாவட்டம் கோவில்பட்டி நியூ டவுன் பகுதியில் ஆண்டுதோறும் சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வரும் பள்ளி ரவில்லா கேஆர் அப்பாசாமி நாயுடு வித்யாஸ்ரம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். பள்ளிகளும் கல்லூரியிலும் எனக்கு அனுபவம் இருப்பதால் இந்த பள்ளியை மிக சிறந்த பள்ளியாகவும் மாநிலத்திலேயே முதன்மையாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நல்ல நோக்கத்தில் எல்லோருக்கும் பயன்படும்படி நடத்தி கொண்டு வருகிறோம். வணக்கம். எங்கள் ஃபாதர்-இன்-லா நிறைய பேருக்கு தனியாக ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சுருக்காங்கங்கிறது எனக்கு தெரிய வந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் அவங்க இப்படி செய்கிறாங்கங்கிறது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியாது. அது என் மனசில் கொஞ்சம் ஆழமாக பதிஞ்சது. இவ்வளோ பெரிய தர்மம் இப்படி செஞ்சிட்ருக்காங்க, யாருக்குமே தெரியாது. அப்போது அவங்க வழியில் அவங்க குழந்தைங்களாங்க நாங்கள் போய் அதே லைனில் ஹெல்ப் பண்ணணும், மெயினாக வில்லேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோடு தான் அவங்க பேரில் இந்த பள்ளியை நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் துவக்கணும். தனி சிறப்புன்னு எடுத்துக்கிட்டால் நாங்கள் ஒரு ஸ்டேட் ரேங்க் வாங்கணுங்கிற இன்டென்ஷனோட நாங்கள் இந்த ஸ்கூலில் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஜென்ரலாக ஓவரால் அப்லிஃப்ட்மெண்ட் தான் எங்களுடைய முயற்சி. ஸ்லோ லேர்னர்ஸுன்னு அவங்களும் சில பேர் இருக்காங்க. அவங்கள நாங்கள் தனியாக அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க நம்ம ஸ்லோ லேர்னருங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராத அளவுக்கு அவங்கள தனியாக பிரித்து அவங்களுக்கு நல்ல கடுமையான முயற்சி எடுத்து அவங்கள படிக்க வச்சு அதில் ஓரளவுக்கு வெற்றியும் கண்டிருக்கிறோம். கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. நான் திருமதி ஜான்சி ராணி. இப்பள்ளி 1995ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. 38 குழந்தைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த 38 குழந்தைகளும் வில்லேஜ் குழந்தைங்க, அது ஃபஸ்ட் லேர்னர்ஸ். 31 பேர் எல்கேஜி, 7 பேர் தான் யூகேஜி. ஸோ 38 குழந்தையோட ஆரம்பித்த பள்ளி இன்றைக்கி 20வது வருஷத்தில் கடந்த 5 வருடங்களாக அட்மிஷன் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் வந்திருக்குன்னு காரணம் அனைவரோட கூட்டு முயற்சி தான். 10th பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களோட ஆவரேஜை பார்த்தா தெரியும். இந்த வருஷம் ஆவரேஜ் மார்க் 1007 12ல். ஸோ இதுதான் ஓவரால் அப்ளிமெண்ட்டுக்கு நல்ல ஒரு ப்ரூஃபாக கொடுக்குறேன் நான். என்னுடைய பெயர் ருத்ரமூர்த்தி. கேஆர்ஏ வித்யாஸ்ரம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நிர்வாக அலுவலராக 13 ஆண்டுகளாக பணிபுரிகின்றேன். தரமான ஆங்கில கல்வியை பெற வேண்டுமென்றால் ஊட்டி, கொடைக்கானல் இல்லை கான்வென்ட் மற்ற பள்ளிகளுக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை கோவில்பட்டி வட்டாரத்தில் இருந்தது. அதை தவிர்ப்பதற்காக பள்ளி நிர்வாகம் நம்முடைய வட்டாரத்திலேயே நாம் ஒரு சிறந்த பள்ளியை உருவாக்கினால் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றியவுடன் அந்த எண்ணத்தினுள் உருவானது தான் இந்த கேஆர்ஏ வித்யாசம் என்ற மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் எந்த துறையில் சென்றாலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியாக பயிற்சி அளிக்கப்படுகின்றது. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் சிறந்த மதிப்பெண் பெற வேண்டும் என்று அவர்களுக்கு தனி வகுப்புகள் நடத்துவது மட்டுமன்றி அவர்கள் மாநில அளவில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றால் பள்ளி நிர்வாகம் அவர்களுக்கு எந்தவித கட்டணமின்றி அல்லது அவருடைய மதிப்பெண்களை பொறுத்து குறைந்த அளவு கட்டணம் மட்டுமே பெற்று அவர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றார்கள். ஆசிரியருடைய குழந்தைகளுக்கும் இங்கே எந்தவிதமான கட்டணம் இன்றி அவர்கள் பயின்று வருகின்றார்கள். இங்கே ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி ஆண்டு விழா நடைபெறும் பொழுது அனைத்து மாணவர்களுக்கும் வேண்டிய உதவிகளை ஆசிரியர்களே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகளை ஆசிரியர்களே கொடுக்கின்றார்கள் என்றார். மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை.
இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. வணக்கம். நான் சி. ஜெயக்குமார், பள்ளியின் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் பள்ளியை பொறுத்தவரை அகடமிக் மட்டுமல்ல, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட், ஒவ்வொரு மாணவ மாணவியரின் தனித்தன்மையை மேலே கொண்டு வருவதற்காக உரிய நடவடிக்கையை எடுக்கின்றோம். அகடமிக் எக்ஸலன்ஸ்னு சொல்லும்போது 10ஆம் வகுப்பு தேர்வில் இதுவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12,000 பள்ளிகளில் எங்கள் பள்ளி 14வது இடம் தேர்வு செய்யப்பட்டு கல்வித்துறையால் பாராட்டப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 2 வருடங்கள் ஸ்டேட் 2ண்டிலிருந்து ஸ்டேட் 10th வரை மாணவ மாணவியர் மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். 12ஆம் வகுப்பை பொறுத்தவரை இருக்கக்கூடிய 7,500 பள்ளிகளில் எங்கள் பள்ளி 30வது இடத்தை பிடித்திருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம். இதற்கு முழு காரணம் நிர்வாகத்தின் ஆலோசனை, ஆசிரிய பெருமக்களின் அயராத உழைப்பு, பெற்றோரின் நல்ல ஒத்துழைப்பு, எங்கள் குழந்தைகளின் அயராத உழைப்பு, இவை அனைத்தும் இருந்ததனால் பள்ளியால் மேலும் மேலும் சிறப்படைய முடிந்தது. இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. வணக்கம், நான் வி. கீதாஞ்சலி. நான் வந்து ரவிலா கேஆர் வித்யாஸ்ரம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இந்த ஸ்கூலில் தான் நான் எல்கேஜி டு 12th எல்லா ஸ்டாண்டர்டுமே படித்தேன். நான் வந்து 12th வந்து 1182 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் செகண்ட்லேயும், கோவில்பட்டி ஃபஸ்ட்டும் வந்திருக்கேன். எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டும் நான் தான். இண்டிவிஜுவல் மார்க்ஸ் வந்து தமிழில் 193, இங்கிலீஷில் 198, மேக்ஸில் 199, பயாலஜியில் 198, ஃபிசிக்ஸில் 196 அண்ட் கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுத்திருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பேன். இந்த மார்க் எடுப்பேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து என் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஸ்கூல்லேருந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, எப்போவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸ்பெஷலாக பிரின்ஸிபல் சாருக்கும் டைரக்டர் மேம்க்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். வணக்கம், நான் கீதாஞ்சலியுடைய அப்பா பேசுகிறேன். என் பொண்ணு யூகேஜிலேருந்து +2 வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தா. நானும் இந்த ஆர்மி மேனாக இருக்கிறதுனால அவளை நிறையா கேர் பண்ண முடியல. வருஷத்துக்கு 1 மாதம் 2 மாதம் தான் கூட இருப்பேன். என்கரேஜ் பண்ணாலும், நாங்கள் எவ்வளோ தான் என்கரேஜ் பண்ணாலும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டில் தான் நல்லபடியாக வந்திருக்கிறா. ஸ்கூலுக்கு, இந்த ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃப்ஸுக்கு, பிரின்சிபல் சாருக்கு, டைரக்டர் அம்மாவுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொருமே தங்களுடைய பாடத்தில் ஒவ்வொரு மாணவரும் மாநில மதிப்பெண் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களுக்கு எந்த நேரத்திலும், விடுமுறை நாளிலும், ஞாயிற்றுக்கிழமையினாலும் சரி அல்லது வெக்கேஷன் சொல்லக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, அந்த சமயத்திலும் மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கின்றார்கள். நிர்வாகத்தினுடைய நோக்கமே நம் பள்ளியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் எல்லா துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும். ஆங்கில நாட்டில் ஈட்டன், ஹாரோ, ஆக்ஸ்போர்ட் என்ற யூனிவர்சிட்டிகளில் படித்து வந்த மாணவர்கள் தான் மிக நன்றாக செயல்படுவார்கள் என்ற நிலையை போக்கி கோவில்பட்டியிலும் இந்த மாதிரி ஒரு பள்ளி இருக்கின்றது என்பதை நாம் மற்றவர்களுக்கு உணர்த்த தேவையில்லை. நம்முடைய மாணவர்கள் நான் இந்த பள்ளியில் படித்திருக்கின்றேன்,
ஆகையால் எனக்கு அனைவருமே தெரியும் என்ற நிலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஆரம்பித்து அதை செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். என் பேர் கிருஷ்ணகுமார். நான் இந்த ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து படிக்கிறேன். நான் வந்து +2 வந்து 1178 மார்க்ஸ் எடுத்து கோவில்பட்டி எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்டில் செகண்டாக வந்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். அதோட நான் வந்து கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரெண்டுலேயும் சென்டம் எடுத்திருக்கேன். எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் பிரின்ஸிபல் சார் வந்து வரிசையாக எல்லாமே ஷெட்யூல்டாக டெஸ்ட் வச்சு எங்களுக்கு நல்லா கோச்சிங் கொடுத்தாரு. அவரோட உழைப்பு தான் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ மார்க் வாங்குறதுக்கு வந்து காரணம். அவர் வந்து என்ன டெஸ்ட் வச்சாலும் உடனே திருத்தி அதோட மிஸ்டேக்ஸ் வந்து உடனே ரெக்டிஃபை பண்ண வச்சார். எல்லா டீச்சர்ஸும் சப்போர்ட்டாகவும் எல்லா பேப்பர்ஸையும் திருத்தி எங்களுக்கு வந்து உடனே திருத்தி என்னெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ணுமோ எல்லாமே கரெக்டாக கரெக்ஷன்ஸ் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லா டீச்சர்ஸையும் தேங்க் பண்ணுறேன். அதோட இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்தாங்க, அவங்களையும் தேங்க் பண்ணுறேன். அதோட அவங்க வந்து அகாடமிக் ஸ்டடீஸில் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. நிறைய இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் வேறு காலேஜஸில் நடந்தது, எல்லாத்துக்குமே போயிட்டு இருந்தோம். அதோட நிறைய எக்ஸிபிஷன்ஸ்லாம் நடந்தது. எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இந்த ஸ்கூல் வந்து பர்ஃபெக்டாக பண்ணாங்க. எல்கேஜிலேருந்து இங்கே படிக்கிறதுனால என்னோடய கேரக்டர் எல்லாமே வந்து இவங்க தான் பில்டப் பண்ணாங்க. இந்த ஸ்கூலோட மோட்டோ எல்லாத்தையுமே வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன். அவங்க வந்து எங்களுக்கு வந்து என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நல்லா செஞ்சு எங்களை வந்து இந்த மாதிரி மார்க் எடுக்க வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்டு அதோட எங்கள் ஸ்கூல் வந்து 10th மார்க் எடுத்ததுக்காக 10th 494 எடுத்ததுக்காக எனக்கு வந்து ஃபுல் ஃபீஸ் கன்செஷன் கொடுத்து என்னை வந்து இங்கே படிக்க வச்சாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் ஆல்சோ டு த மேனேஜ்மெண்ட் as well as the principal and the teachers. இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. தமிழ், ஆங்கிலம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அறிவியல், கணிதம், காமர்ஸ் போன்ற அனைத்து துறைகளுக்கும் தேவையான அனைத்து புத்தகங்களும் உள்ளன. என்னோட நேம் வந்து அழகம்மாள். நான் கேஆர்எஸ் ஸ்கூலில் பயாலஜி டீச்சராக இருக்கேன். இந்த வருஷம் எங்களுடைய ஸ்கூல் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் 2nd பிளேஸாக ஆக்குபை பண்ணியிருக்கு. 1182 மார்க்ஸு. எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்னுடைய பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வே ஆஃப் கோச்சிங், வே ஆஃப் டீச்சிங் ப்ளஸ் எங்கள் மேனேஜ்மெண்ட்னுடைய ஒத்துழைப்பு, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்குது. எங்களுடைய செக்ரட்டரி மேம் ஆகட்டும், எங்களுடைய பிரின்ஸிபல் சார் ஆகட்டும், டிரெக்டர் மேம் ஆகட்டும், ஏஓ சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து டீச்சர்ஸ்னுடைய ஐடியாஸையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன ஒரு ஐடியா கொடுத்தாலும் அதையும் சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணாமல் அவங்களும் நிறைய ஐடியாஸ் கொடுத்து டெஸ்ட்டு, கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சு நிறைய வழியில் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மேலே கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு இயரும் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எங்களுடைய பர்சன்டேஜ். கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது 198.5 வரைக்கும் வச்சுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மெடிசன்ஸ்க்கு வந்து போவாங்க. எம்பிபிஎஸ்க்கு டைரெக்டாக போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் எப்படியும் 4 or 5 இருப்பாங்க. தென் பிடிஎஸ் அந்த லைனில், சித்தா அந்த லைனில் போகிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் நிறைய கையில் வச்சுட்ருக்காங்க. இன்னும் வந்து நெக்ஸ்ட் இயரில் இதை விட அதிகமான சென்டம் கொடுக்கறதுக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்யணுமோ அந்த அளவுக்கு முயற்சி இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இதை விட அதிகமான ஸ்கோர்ஸ் எடுப்போம் அப்படின்றதில் நிறைய கான்ஃபிடென்ட் இருக்குது. பள்ளியின் ஃபெசிலிட்டிஸ், ஒவ்வொருவருக்கும் தேவையான லேபை பொறுத்தவரை 4 வகையான தனித்தனி லேபுகள் இருக்கின்றன. கிரவுண்ட் 400 மீட்டர் ட்ராக் இருக்கக்கூடிய பள்ளி என்பதில் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கல்வியில் மட்டுமல்ல, ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை ட்ராக் ஈவெண்ட்டில் நேஷனல் சில்வர் மெடல் எடுத்திருக்கின்றோம். டிஸ்கஸ் த்ரோவிலும் நேஷனல் லெவல் சில்வர் மெடல் எடுத்திருக்கின்றோம். எங்கள் பள்ளியை பொறுத்தவரை கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸோடு மட்டுமல்ல, கராத்தே, டான்ஸ், சிலம்பம், செஸ், கேரம், யோகா, ஸ்கேட்டிங் என்று அனைத்து வகையான திறன்களையும் ஊக்குவிக்கும் வகையில் பள்ளியில் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பிரிவிலுமே குறைந்த அளவு டிஸ்ட்ரிக்ட் மற்றும் டிவிஷனல் லெவலில் ஒவ்வொரு மாணவ மாணவியரும்
பரிசுகள் வாங்கி மகிழ்கின்றார்கள் என்பதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். ரவிலா கேஆர்ஏ ஸ்கூலில் மேத்ஸ் ஹெச்ஓடியாக இருக்கிறேன். இந்த வருஷம் எங்கள் ஸ்கூல் பசங்க நல்லா மார்க் எடுத்துருக்குறாங்க. அது காரணம் எங்கள் ஆட்சி மன்ற குழு தலைவர், எங்கள் பள்ளி செயலாளர் மற்றும் கூட எங்கள் நிர்வாக அதிகாரி, எங்களது முதல்வர், அருமைமிகு முதல்வர், அனைத்து சக ஆசிரியர்கள் அவருடைய ஒத்துழைப்பால் நல்லா பண்ணோம். வருஷம் எங்களுடைய மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. பட் இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைச்சல். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். இல்லை மார்க் எடுக்க வைக்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அன்னன்னைக்குள்ள சாப்டர்ஸ் வந்து அன்னன்னைக்கே படிக்க வைக்கிறது, திரும்ப திரும்ப எழுதி பார்க்க சொல்கிறது. ஒவ்வொரு சாப்டருமே இந்தந்த சம் தான் படிக்கணுங்கிறது இல்லாமல் எல்லாமே, எல்லா சாப்டருமே, எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஒவ்வொரு கொஸ்டினையும் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நுணுக்கமாக சொல்லிக் கொடுக்குறது உண்டு. அதையே அடுத்தடுத்து திரும்ப அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறது உண்டு. உடனுக்குடன் வேல்யூ பண்ணுறதும் உண்டு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். அது மாதிரி தேர்வுகளும் நாங்கள் ரொம்ப அதிகமாக வைக்கிறோம். அதிகமான தேர்வுகள், அதிகமான மதிப்பீடுகள். இதன் காரணமாக தான் நாங்கள் இந்தளவுக்கு ஒரு முயற்சி எடுத்து சாதனை செய்ய முடிஞ்சது. அவர் எங்களுக்குள்ள பசங்களும் சரி, மாணவிகளும் சரி, அழகான பசங்க. அண்ணனைக்கு சொல்லிக் கொடுக்குறத உடனுக்குடன் புரிஞ்சுக்கிடுவாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே டவுட் வரும்போது உடனுக்குடன் கேட்கறதில்ல, நல்லா கேட்குறாங்க, நல்லா ஆன்சர் பண்ணுறாங்க. டவுட் இருந்தாலும் உடனுக்குடன் நாங்கள் தீர்க்கிறோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர் வைஸும் நல்லா புரிய வைக்க முடியுது. அது மாதிரி சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் வைக்கிறது, சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு எல்லாமே நாங்கள் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுறோம். ரெகுலராக கண்டக்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக வேல்யூ பண்ணி கொடுக்குறோம். அடுத்த டெஸ்ட்டு முடியறதுக்கு முன்னாடி, ஒரு டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே அடுத்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரில் நாங்கள் திருத்தி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அதை உடனுக்குடன் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே நாங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், இதில் இந்த மாதிரி மிஸ்டேக் விட்டுருக்கிறீங்க, அடுத்த டெஸ்ட்டில் இது வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் அதை குறித்து சொல்கிறோம். அவங்களும் அதை உடனே கிரகிச்சுக்கிறாங்க. அடுத்த டெஸ்ட்டில் அந்த தவறு வராமல் பார்த்துக்கிறாங்க. இந்த மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதில் எங்களுக்கு எல்லாத்துலேயும், நிர்வாகத்துலேயும் சரி, பிரின்சிபலும் சரி, இந்த மாதிரி டெஸ்ட்டு வைக்கிறதுலையும் ரொம்ப ஊக்கம் கொடுக்குறாங்க. நாங்களும் டெஸ்ட் நடத்துகிறோம், பசங்களும் ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதுகிறாங்க. இதன் அடிப்படையில் நாங்கள் கோச்சிங் கொடுக்குறதுனால எங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கிறது. இனிமேலும் வருங்காலங்களிலும் இதைவிட சிறப்பாக மாநில அளவில் ரேங்க் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெகு விரைவில் நடக்கும் நம்புகிறேன். டிசிப்ளின் பிரச்சனைகள் எங்கள் பள்ளியில் வந்ததே இல்லை. காரணம், எங்கள் பள்ளியில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வாழ்க வளமுடன் அவர்களுடன் தொடர்பு வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு வகுப்பிற்கும் வாரம் 2 பீரியடுகள் அவர்களாகவே நேரடியாகவே வந்து எங்கள் குழந்தைகளுக்கு உரிய பயிற்சியையும் உரிய மாரல் வேல்யூஸையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். வருடத்திற்கு ஒரு முறை உரிய பரீட்சை எழுதி அதில் தேர்ச்சி அடைகின்றார்கள் என்பதை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாழும் கலை மாணவ மாணவியர் படிப்பதனால் எமோஷனல் பேலன்ஸ் எங்கள் குழந்தைகளிடம் சிறப்பாகவே இருக்கின்றது என்பதை சொல்லலாம். இவ்வாறு பல்வேறு வகையிலும் எங்கள் பள்ளியில் மாணவ மாணவியரின் தனித்திறன் மற்றும் உளவியல் திறன் மற்றும் கல்வித்திறன் அனைத்திற்கும் ஒருங்கிணைத்து செயல்பாடுகள் செய்வதனால் எங்கள் பள்ளி மேலும் மேலும் சிறப்படைய முடிகின்றது. எங்கள் 1800 குழந்தைங்களில் ஒரு 30% வந்து வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ எங்கள் கழுகுமலை, இந்த ஏரியாவில் கழுகுமலையிலேருந்து திருநெல்வேலி ரோட்டில் இடைசெவல் சத்திரப்பட்டி வரைக்கும் வந்து பிள்ளைங்க வராங்க. ஸோ சில ஏரியாவில் வந்து எங்களால் பஸ்ஸுக்கு அனுப்ப முடியல. ஆனால் அவங்க ப்ரைவேட்டாக வந்து வேன் ஏற்பாடு பண்ணி 2-3 வேனில் வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் வந்து இருக்க வைக்க முடியல. அதே போல் அவங்க பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு அப்பப்போ கவுன்சிலிங் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டியூஷனுக்கு அனுப்புறதை வந்து எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணி எந்த மாதிரிலாம் கவுன்சிலிங் கொடுக்கலான்னு பண்ணி டீச்சர்ஸ் வாலண்டியராக சாட்டர்டே அவங்கள வர சொல்லி, அதே போல் லஞ்ச் ஹவரில்
ஏன்னா டியூஷன் எங்களால் ஸ்கூலில் வந்து ஏற்பாடு பண்ண முடியல. ஏன்னா எல்லா ஸ்கூல் வந்து ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வர்ற குழந்தைங்க தான் எங்கள் ஸ்கூலில் இருக்கிறாங்க. 99% வந்து ஸ்கூல் பஸ்ஸை நம்பி உள்ள பிள்ளைங்க. அதனால் எக்ஸ்ட்ரா டைமும் எங்களால் ஒதுக்க முடியலை. ஸோ இருக்கிற ஹவர்ஸில் வந்து கடைசி பிள்ளைங்களை இருந்து அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்க வரைக்கும் எந்தெந்தமான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸோ எல்லாருக்கும் வந்து பேரண்ட்ஸோட ஒத்துழைப்போட ஸோ அவனுக்கும் நல்ல வழிகாட்டி ஓவரால் அப்ளிமெண்ட்டுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். என்னோடய பேர் வித்யா. நான் கேஆர்ஏ ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி டீச்சராக இருக்கேன். எங்கள் ஸ்கூல் இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 2nd லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஸ்டேட் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஸ்டேட் லெவலில் வருவோம். நாங்கள் இந்த டைம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்ததுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன் எங்களோட ஸ்கூல் என்வரான்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் கமிட்டிக்கு ஸ்டூடெண்ட் கமிட்டி ரெண்டுக்குமே வந்து ஸ்கூல் என்வரான்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட்க்கோ டீச்சருக்கோ என்ன ஒரு அட்வான்டேஜ் வேணுமோ அது வந்து மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எங்களோட ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்திருக்கு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 சென்டம் வந்திருக்கு. 199 198 அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் 200 கொண்டு வருவோம். மாணாக்கர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு மாணவனுக்குரிய தனித்திறமையை வளர்ப்பதில் தனித்தனியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு, அது படிப்பு மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த அத்தனை துறைகளிலும் நிர்வாகம் கவனம் செலுத்தி மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்துது. மாணவர்களுக்கு என்னென்ன தேவை வேணும், அடிப்படை தேவை அனைத்துமே செய்து கொடுப்பதில் அவர்களுக்கு அவரே என்று சொல்வதில் நிச்சயமாக அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இந்த பள்ளியில் தற்சமயம் 1800 மாணவர்கள் படித்து வருகின்றார்கள். இன்னும் மாணவர்கள் படிக்க வர வேண்டும் என்று பெற்றோர் விரும்பினார்கள். ஆனாலும் ஒரு சில காரணத்தினால் இந்த பள்ளியில் இதற்கு மேல் சேர்த்தால் பல்வேறு நிர்வாக இடையல்களை தவிர்க்க வேண்டியது குறித்து இதே 1800 மாணவர்களுக்கு மிகச்சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே அந்த எண்ணிக்கையை அதிகரிக்காமல் இருக்க முயற்சி செய்கின்றோம். இருந்தாலும் அதை தவிர்க்க முடியவில்லை. இன்னும் பள்ளியில் இருந்து வெளியே செல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நான் இந்த பள்ளியில் படித்தேன், இந்த நிலையில் உயர்ந்திருக்கின்றேன் என்று பாராட்டு கடிதங்களும் அதே சமயத்தில் அவர்களுக்கு இடையே அளவாகவே இன்னும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களும் கைடன்ஸ் கொடுப்பதற்காகவும் தயாராக இருக்கின்றார்கள். இந்த பள்ளி மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வெளியே வரக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் இந்த இன்ஜினியரிங், மெடிக்கல் மட்டுமில்லாமல் எல்லா துறைகளிலும் பிரகாசிப்பார்கள் என்பதில் நிச்சயமாக எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதில் நான் முக்கியமான கருத்தாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனுங்கிறது ஒரு ஒன் மேன் ஷோ கிடையாது. இதில் மேனேஜ்மெண்ட்டு, பிரின்சிபலு, ஸ்டாஃபு எல்லாருமே சேர்ந்து கடுமையாக சின்சியராக உழைச்சா தான், அதோடு இல்லாமல் பேரண்ட்ஸ் கோஆப்ரேஷன் இருந்து குழந்தைங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் வேறு வழியில் பாதுகாத்து இவங்களை கொண்டு வந்தால் தான் அது ஒரு வெற்றிகரமாக இருக்கும். அதுதான் இப்போ இங்கே நடந்துட்டுருக்குங்க. கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர்தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம்.